ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முரளி வந்து நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மறைச்சி வச்சுருக்க அந்த மருத்துவ ரிப்போர்ட் எடுத்து காமிச்சிடுறாங்க. அபி மறைச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அபியோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏன்டி இப்படி மறைச்ச அப்படின்னு சொல்லி பலார்னு ஓங்கி அறையிறாங்க. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சொன்னால் நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்கப்பா, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு அபி அழுகுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணிவிட்டு அவர் உயிரோட விளையாண்டுட்டியே, இப்போ நாங்கள் எப்படியாவது எல்லாருக்கும் தெரிஞ்சால் நாங்கள் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்போமே, எப்படிம்மா, அதனால தான் நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், அப்பாவை எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சோகம்தான் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஆப்ரேஷன் அப்போ எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே ஆப்ரேஷன் நடக்கிறதுக்குள்ளே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ என் உயிருக்கு எது வேணாலும் ஆபத்தாகலாம். ஆனால் அணு வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சு, நல்ல இடத்துலங்கிறத விட நல்ல மனுஷனுக்கு கட்டி கொடுத்துட்டோம், அதனால அவள் பார்த்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கை எனக்கு எப்படிமா, உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு எனக்கு கவலையாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஏப்பா அப்படிலாம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஒன்றும் ஆகாமல் இருக்கிறது நல்லது தான், ஒருவேளை ஏதாவது ஆயிட்டா உன்னை நான் நடுத்தரில் விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடக்கூடாதுமா, நான் அந்த பாவத்தை சுமக்க விரும்பல அப்படிங்கிறாங்க. சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பார்த்து பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா எதுக்குப்பா, இப்போ எனக்கு கல்யாணம்லாம் அவசரம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அபி. இல்லைம்மா அபி, உனக்கு தெரியாதுமா, இந்த காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, நீ எத்தனை நாளைக்கு தான் இருப்ப இப்படி தனியாக, உன் அக்கா பிரிஞ்சு நீ ஒத்தையாக இருக்க வேணாம், அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நமக்கு வீட்டோட எனக்கு வர்ற மாப்பிள்ளை தான் எனக்கு பிடிக்கும், நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் வெளியிலலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முரளி வராங்க. அப்படி நல்ல பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறதும் வைக்கிறதும் செம்மையாக அப்படியே ஐஸ் வச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அத்தைக்காரி எடுத்து விட்றாங்க. சிவராமா, நான் ஒன்று சொல்லட்டுமா, என்னக்கா சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அபிக்கு ஏற்ற மாப்பிள்ளை கையிலே இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கல, தேடுனாலும் நம்ம கிடைக்காது, நம்ம குடும்பத்தை பார்த்து பார்த்து பாதுகாத்துட்ருக்க இந்த முரளி தம்பி தான் அப்படிங்கிறாங்க. முரளி தம்பி மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வேறு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்காது, அவருக்கும் அம்மா அப்பா இல்லை, நமக்கும் புள்ள இல்லாத குறைய தீக்குவாங்க, நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டோம், நம்ம அபியை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம்ப்பா வீட்டோட மாப்பிள்ளையா, நீ என்னப்பா சொல்கிற, எனக்கு ரொம்ப நாள் இந்த ஆசை இருக்குப்பா அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க. சரிக்கா, நீ சொல்கிற அபியை கூட நம்ம சம்மதிக்க வச்சிடலாம், ஆனால் அந்த தம்பிக்கு ஆசை இருக்கா நம்ம கேட்கணும்ல அப்படிங்கிறாரு அபியப்பா. அதெல்லாம் வேணாப்பா, முரளி தம்பிகிட்ட நான் கேட்டால் சரின்னு சொல்லிடும், அப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை, ஏப்பா முரளி தம்பி உனக்கு அபியை கட்டிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. திடுதுப்படி இப்படி கேட்குறமே, நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு கண்ணடிச்சுட்டே அத்தைக்காரி கேட்குறாங்க முரளிக்கிட்ட. ஏன்னா ஏற்கனவே தான் பொண்ணு கேட்டார்ல, பொண்ணு கேட்டாருங்கிற விஷயத்த சொல்லிட்டா இந்த மாதிரி தப்பாக நினச்சிருவாங்க, இப்படி இந்த எண்ணத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்தியான்னு கேட்டுருவாங்க இல்லையா, அதனால் அப்படியே மூடி மறைச்ச மாதிரி மழுப்பிட்டு கேட்குறாங்க. முரளியும், அம்மா நீங்கள் எனக்கு நல்லது கிட்டதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி சொல்கிறாரு முரளி. அதுக்கப்புறம் அபிகிட்ட கேட்குறாங்க. அபி, அப்பா இல்லைப்பா, உனக்கு நல்லா ஆகிற வரைக்கும், உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா ஆகிற வரைக்கும் எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு அபி எவ்வளோ தடுக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருந்துட்டு எல்லாரும் சம்மதிக்க வைக்கிறாங்க. நீ இப்போ மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நீ அப்பா உயிரோடு பார்க்க முடியாது, நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட உயிருக்காண்டி நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு அபி சம்மதிக்கிறாங்க. அப்பாடா, பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்கே, சூப்பர், அந்த லட்டு என் கைக்கு கிடைக்க போகுதுன்னு அபியை நினச்சி கனவு காண ஆரம்பிக்கிறாங்க முரளி. முரளியோட கனவு நனவாகுமா இல்லை கனவாகவே போகுமா, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.